எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கவராஜ் ரஜினி ரசிகன் பேசுகிறேன். ரஜினி ரத்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மொட்டை, அது பேர் இல்லை எதுவும் இல்லை, அது ஏதோ ஒன்று விட்டுருச்சு செல்ஃபோனில், நீ எல்லாம் யா வரணும் ஏது வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தகவல் பரிமாற்றத்தில் இன்னும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஆளுங்க 2 பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிர்வாகி பேசினார். இப்போ யாரோ பாமகலேருந்து ஒரு மகளிர் அணி பேசுறது, தயவு செஞ்சு வராதிங்க. புத்தி சொல்கிறது உங்களுக்கு தகுதி இல்லைன்னா, புத்தி சொல்கிறதான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்க தான் புத்தி சொல்ல முடியும். தலைவர் செஞ்சாரு பண்ணார், அவர் அப்பயே சொல்லிட்டாரு. பாபாவிலேருந்து பிரச்சனை வரும் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னா என்னான்னு எங்கள் தலைவர் மேலே கை வச்சுக்கினார் தான் நம்ம பாட்டாளி மக்களே அடையாளம் தெரிஞ்சு. ஏங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில். சரி, நடிகை அரசியல் வரக்கூடாதுங்க, உங்கள் பூர்வீகம் என்னான்றீங்க. அவர் பூர்வீகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சிக்குப்பத்தில் அவர் பூர்வீகம் இருந்துனுக்குது. அவர் எங்கே பிறந்தாருங்க, அவர் ஹிஸ்ட்ரி தெரியலனாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிறந்தாரு. கிருஷ்ணகிரி தமிழ்நாடு இல்லைங்களா? சொல்லுங்க, கிருஷ்ணகிரி தமிழ்நாடு இல்லைங்களா? அவர் ஏதோ தாய் தந்தை எங்கே இருந்தாங்க, அங்கே போனாங்க, பெங்களூரில் போனாங்க, அங்கே வந்து அப்படி கடைசினாலும் நடிகை. அவரு ஒன்றும் கஷ்டப்படாது இன்னைக்கு இது இல்லை. அதே அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு அப்படியே கூறுபட்டு 4 பேர் 4 மூலிக்கு அப்படியே பிரித்து நின்றுக்குவாங்க. அவராக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு மனுஷனை மதிச்சு இத்தனை பேர். இப்போ என் வயசுக்குலாம் நான் கணக்கு போட்டேன், எதையோ கட்சியில் இருந்துக்கலாம், வெளியே வந்துக்கலாம் 10-20 வருஷமா எனக்கு தூரம் தெரிஞ்சு நான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி இருந்தாங்க. அவர் 1008. இப்போ நம்ம குடும்பத்தில் பிரச்சனை நடக்குதுங்களா? 1008 குடும்பத்தில் 1008 பிரச்சனை நடக்குது. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வெளியே போயிட்டு போகிறோம். அந்த மாதிரி தான் தலைவர். தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் தமிழனுக்காக உழைக்கிறேன்றார். அவன் தமிழான்றீங்களா? இப்போ ஒரு மொழி 1000 பேர் 1000 மொழி பேசுகிறாங்க. அது 1000 மொழிக்கு குறிவில் ஆகிடுமா அவங்களுக்கு? ஒருத்தருக்கு ஒரு மொழி தான், அது தாய்மொழி தான். அது நம்ம தமிழ்நாட்டில் தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, பிறந்துருக்கிறாரு. அவர் பூர்வீகம் இன்னைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் ஹிஸ்ட்ரி புக்கு எடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சிக்குப்பத்தில் பிறந்துக்கிறாரு இல்லை சொல்ல பாருங்க. எப்படி நீங்கள் அவர் தமிழெல்லாம் சரிங்க, தமிழாக ஆளக்கூடாதுன்றீங்க. சரி, எத்தனை தமிழங்க நம்ம தமிழ்நாடு ஆளுங்கிறான். இப்போ நம்ம எம்ஜிஆர் இருக்கோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுத்து சாகிற டைமில் கூட நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போனார். அவர் தமிழ் என்னங்க, அவர் இலங்கை தமிழர். இந்த மாதிரி ஒருத்தர் வெளியிலேருந்து வந்தாங்க நல்லது பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க நம்மளுக்கு வேடு தாங்க வைக்கிறான். ஏங்க பண்ணுறாங்க? இப்போ பாட்டாளி இருந்தீங்களா? பாட்டாளி என்னங்க பண்ணுறீங்க? இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு இங்கே போகிறீங்க, அப்படி போகிறீங்க, அங்கே வரீங்க, இங்கே வரீங்க. நான் தனி என்ன சாட்சிங்க தனியாக. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மட்டும் இவர் என்னன்றாரு? நல்லது நினைச்சா இப்பயே ஒரு 2 அரசியல்வாதிகளை இப்பயே சொல்கிறார், கட்சி ஆரம்பிக்கிறது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என் பக்கம் வராதிங்க, வந்தீங்கன்னா நல்லா இருக்காது, இப்பயே நகர்ந்துக்கு உக்காண்டாரு. இந்த பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு என் பக்கம் வராதிங்கன்னு எந்த கட்சிக்காரனாலும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எந்த ஒரு கட்சிக்காரனா சொல்லுங்க. சரி, அப்படிதான் இப்போ பாட்டாளி மக்கள் அந்த அம்மா கேட்குது, என்னான்னு கேட்குது, உங்களால் தான் தண்ணி அடிச்சாரு, உங்களால் தான் சிகரெட் அடிக்கிறாங்க, உங்களால் தான் நிறைய பேர் செத்து போனாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டே அதை தண்ணி வச்சு தான் ரன்னிங் பண்ணுது. தண்ணி அடிக்கிறது தலைவர் கத்தந்தாரா? ரஜினி கத்தந்தாரா தண்ணி அடிக்கிறதா? நீங்கள் கொஞ்சம் அது இல்லைன்னா கவர்மெண்ட் நடக்காது ரன்னிங். இப்போ இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு 3-4 நாளாக ஸ்ட்ரைக் நடக்குது, போராட்டம். நிலுவைத் தொகை இல்லை, 7000 கோடி நிலுவைத் தொகை தரணுன்றாங்க, 500 கோடி தரன்றாங்க போக்குவரத்து துறை, 1000 கோடின்றாங்க. இதெல்லாம் இந்த பணம்லாம் எங்கே போகுதுங்க? இந்த 5000 கோடி என்ன மத்திய அரசு மாநில அரசு எதோ தருது. இதெல்லாம் ஊழல் நடக்கிறதுனால தான் இந்த நிர்வாகத்திறன் பணமும் இல்லை. என் தலைவர் என்னன்றாரு, நான் ஊழலே இல்லாத நடத்துவேன், வர்றதோ வராதுல அப்புறப்பட்ட விஷயம். தலைவர் சாகிற வரைக்கும் அரசியல் வரலனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நான் இன்னைக்கு ரஜினி ரசிகன், ரஜினி தான். அவர் வந்தாலும் வரலனாலும் அவர் பின்னாடி நாங்கள் பாடுபடுறதுக்குன்னு ஒரு கூட்டமே தனியாக இருக்குது, நியாயத்துக்கு கட்டுப்படுற கூட்டம். இன்னைக்கு ஊழல் நீங்கள் அரசியல்வாதிங்க சில பேர் ஏன் பேசுறீங்கன்னா, வந்துட்டா ஊழல் பண்ண முடியாது, தின்ன முடியாது. வராத, பண்ணாத, தின்னாத, ஏன் தின்ற? தமிழ்நாடு ஆளுனா தமிழ்நாடு, கர்நாடகா ஆளுனா இன்னைக்கு கணக்கு பார்த்தா எவ்வளவோ கோடி ரசிகர் அவர் பின்னாடி ஆளவளோ இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைமை யாருன்னே தெரியல. 3 மாதத்துக்கு ஒரு இது நடக்குது. அது கரெக்டாக எத்தனைங்க போராட்டம்? அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்தது வந்து எத்தனை போராட்டம்? விடிஞ்சா நைட்டு ஒரு போராட்டம், காலையில் ஒரு போராட்டம், மத்தியானம் ஒரு போராட்டம் மாற்றி தமிழில் மாற்றி போராடினே தாங்கம்மா. நான் கூட இன்னைக்கு பாரு, தொழிலாளி, நானும் தொழிலாளி தான், நானும் ஒன்றும் லட்சாதிபதி. இன்னைக்கு நான் தலைவருக்காக பேசுகிறேன். அது என்கிட்ட செல்ஃபோன் இல்லைனாலும் என் நண்பர் ஒருத்தர் மூலியமாக வாங்கி நான் பார்த்து பேசுகிறேன். இன்னைக்கு செல்ஃபோன் வசதி இல்லைனாலும் இவ்வளோ வாட்ஸ்அப்பில் இவ்வளோ வாட்ஸ்அப்பில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஆதரவை தெரிவிங்க. என்னமோ அவரை பற்றி ஆபாசமாக பேசுறீங்க. என்ன ஆபாசமாக? தலைவர் பற்றி நீங்கள் என்ன ஆபாசத்தை கண்டுபிடிச்சிங்க? என்ன ஆபாசம்? ஏன்னா குறுக்கு வச்சுருக்கீங்களா? அவர் ஆபாசமாக போட்டாருங்க, அவரை பற்றி ஆபாசமாக பேசுறீங்க. நாமளும் வாயில் வந்தால் எல்லாருமே மனிதர் தான், எல்லாரும் வாயிலும் ஆபாசம் வரும். அதை கட்டுக்கோப்பு டைட் பண்ணி பப்ளிக்கில் இப்போ நாம் பேசுறது 10 இடத்துக்கு போகுது, அந்த 10 பேர் டீசெண்டாக உட்காந்து பொதுப்படியாக பார்க்கணும். ஆபாசமாக பேசக்கூடாது. 4 பேர் பார்த்தா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லணும். ஆபாசமாக பேசுறது, தலைவர் பற்றி ஆபாசம் பேசுறது உங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க 2 பேர் 3 பேர் ஆபாசமாக பேசிக்கிறாங்க. தலைவருக்கு இன்னைக்கு என்ன வயசு? 50ன்னா கூட 67 முடிஞ்சு 68 தொடங்க போகுது. அப்படி அவ்வளோ வயசு உள்ள மனுஷனை நீங்கள் கண்டத்துக்கு பணத்துக்கு வாய்க்கு வந்தாலும் ஆபாசமாக பேசுனீங்களே, அப்போ உங்கள் ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கா? உங்கள் பின்னாடிக்கு எல்லாரும் எவ்வளோ வரும்?
நீங்க ஃபர்ஸ்ட் தலைவரை திட்டுறவங்கலாம் தனக்கு பின்னாடி என்ன, தான் பூர்வீகம் என்ன, அதை பண்ணி கிளம்பி பாருங்க. நீங்க பேசுறவங்கலாம் உங்க பூர்வீகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது எங்க நான் கணக்கு பார்த்தா இங்க அங்க பழஜாதி மரம் மாதிரி இருக்கும் உங்களுது. நீங்க வந்து தலைவர் என்ன சொல்றாரு, தலைவர் வந்தா நல்லது செய்யறேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா செய்யறேன், அதே மாதிரி அரசியலுன்ற வேலையை கொடுத்தா நான் கரெக்டா ஒழுங்கா செய்வேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு யாருன்னா ஒரு தெரு கவுன்சிலர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ இருந்து சொல்லுங்க, என் தொகுதிக்கு பாருங்க இத்தனை கோடி நிதி வந்துக்குது, பப்ளிக் லைக் சொல்லுங்க, மத்திய அரசுல இருந்து 2 கோடி நிதி வந்துக்குது பாருங்க, இதை வந்து பிரிக்கிறான், வார்டு கவுன்சிலர் எல்லாம் வாங்க அப்படின்னு பப்ளிக் கண்ணு முன்னாடி பிரிக்க முடியுமா உங்களால? என்னங்க பண்ண முடியும் உங்களால? 96 அன்னைக்கு கையாட்டினாரு. அன்னைக்கு வந்து 95 பாஷா பட வெற்றி விழால எம்ஆர் வீரப்ப முஞ்சல அப்படி பண்ணாரு. அன்னைக்கு ஒரு வாய்ஸ் இருந்துச்சு பண்ணாரு. அது சொன்ன மாதிரியே அன்னைக்கு காலை வச்சு பார்த்தாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலை அப்படின்னு வந்து அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு கம்முன்னு இருந்தாலும், எந்த ஒரு எலெக்ஷன் நடந்தாலும், ஒரு வார்டு எலெக்ஷன் நடந்தா கூட ரஜினி, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தா ரஜினி, ஒரு எம்பி எலெக்ஷன் நடந்தா ரஜினி. ஆமா, அவர் யார் ரஜினின்றீங்க? அவன் வேற நாட்டுக்காரரு, அவர் வேற மொழிக்காரரு, அவர் பரப்பை சரியில்லை அப்படின்றவங்க நீங்க ஏன் ரஜினி இருக்கிறீங்க? கிடையாதுங்க. ரஜினிக்கெல்லாம் உன் இஷ்டிவா, தமிழ்நாட்டுக்காரன் உன் இஷ்டில் பேசு. என் பூர்வீகம் இப்படி, என் பூர்வீகம் இப்படி, நான் மதுரக்காரன், நான் அந்தக்காரன் இந்த என் இஷ்டில் நீங்க பேசு. அவங்கன்னா யாருக்கிறாங்க மேல பழகிறது அவள்தான். எந்த ஒரு கட்சியாலும் பத்திரிக்கையாளர்ல யாரும் குறை சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு ஆவலோடு இருக்கிறாங்க. என்னன்னா நிலைப்பாடு இல்லாத 50 பேர் 60 பேர் தண்ணி போட்ல ஏறி உக்காந்துக்கணும். கரெக்டா ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க. கரெக்டா ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது அதுக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்தாதான் அந்த படகு போய் என்னன்னு கரை சேரும். அந்த மாதிரி இப்போ தவிச்சுங்கிற படகுல என் தலைவர் வரேன்னு சொல்றாரு. கரையில் நிக்கிறாரு, வரதில்ல. அப்புறம் வந்தா இந்த 60 பேருக்கு முன்பு அவர் சேர்த்துறது அண்ணாந்து அவர் வேலை, அந்த வேலையை நான் கரெக்டா செய்வேன்றாரு. அது உங்களுக்கு என்னத்துக்கு? இல்ல ஓட்ட மாட்டாரு, அவர் போய் கவுத்து போடுவாரு. ஏப்பா நீ உட்காந்துக்கிறான், இஷ்டம் தான் உட்காரு, இல்லைன்னா வெளியே போயினாரு. தலைவர் பத்தி குறை சொல்றது உங்களுக்கு என்ன ஆகுது? கர்நாடகாரன் நான் தமிழ்நாட்டுக்கு 1 கோடி தரேன்னு சொன்னார். அப்ப யாருன்னா அதை சொன்னீங்களா? கர்நாடகாரன் சொன்னீங்களா? அப்ப சொல்றது 1 கோடி நிதி நீ எங்க இருந்து தர, எங்க சம்பாதிச்சு தர? நம்ம கிட்ட நான் ரசிகனாக்குறேன், எந்த கூட அதில் 10 ரூபாய் இருக்கும், சம்பாதிச்சு தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு எந்த நிதி உதவி யார் தரா உங்களுக்கு 1 கோடி சொல்லுங்க? ஏன் என்ன பொதுவா இருக்கணுங்க, யாரா இருந்தாலும் 1 கோடி நிதினு அப்பயே சொன்னாரு. சரி, தலைவர் கேட்கறாரு. அவருக்கு பின்னாடி விஜயகாந்த் அமைச்சர், சரத்குமார் அமைச்சர், கட்சி ஆரம்பிக்கிறது 1000 பேர் ஆரம்பிக்கிட்டுங்க. அவங்க தனிப்பட்ட சொல்ல மனுஷனுக்கு உயிரும் மூச்சு எப்படி தனித்தனியா இருக்குதோ அந்த மாதிரி கட்சின்றது அவங்க பப்ளிக் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருக்குது. அது அதுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை வந்துட்டா அரசியல் தான். இல்லைன்னா இப்போ ஃபவுண்டேஷன் மாதிரி கூட ஏதோ ஒன்று பண்ணுவார், அது அவர் விருப்பம். நீங்க வந்து ரஜினியை பேசுறதுக்கு எந்த நாட்டிலையும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அவரை தரகுருவா பேசுறத ரஜினி ரசிகர்களே நாங்கள் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டோங்க. தரகுருவா பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வரலாறு விடுங்க. என் தாத்தம் பாட்டி, என் முப்பாட்டம் பாரு இப்படி, இது இப்படி, அவங்க வரலாறை விட்டுட்டு நீங்க அப்போ அவரு தரகுருவா பேசுங்க. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி 1008 கிளான்னு இருக்கும். இன்னைக்கு எனக்கு 37 வயசு, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அவரு 68. அவரெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? நான் செஞ்சேன், அவர் ஒன்றும் மறைக்கலையே. தண்ணி அடிக்கல, நான் சீரட் அடிக்கலன்னு சொன்னாரா? அதெல்லாம் நான் செஞ்சேன், நான் பட்டு அனுபவிச்சது. பாடத்துல உங்களுக்கு சொல்றான், அனுபவிச்சுதாங்க பாடம் வரும். இப்போ படிக்கிறவன் தான் கையெழுத்து போடுறான், படிக்கிறவனு போய் கையெழுத்து போடுறான் போடுவான்னா நாட்டு தான் கை நாடு தான் வைக்கும். அந்த மாதிரி அது அனுபவிச்சாதான் அது பக்குவம் வரும். இந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு வந்து நான் எதோ தப்பு பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தப்பாக பேசல. இதுக்கு முன்னாடி பேசின தலைவர் திட்டினா முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறதுலாம் இது வந்து ஒரு பாடம். ஏன் உன் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் விடு. இதுக்கு நீ பாடல, நீ இதுக்கு முன்னாடி தலைவர் யார் திட்டினியா உன் லிஸ்ட்டை விடு. நீ இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள்னால எடுத்துப்பாரு. அரசியல்வாதி எத்தனையோ அரசியல்வாதி இருந்துக்கிறாங்க. அதில் பாதி பேர் வெளியாளுங்க தான் வந்து நம்ம கட்டுக்கோப்பா காப்பாத்துறாங்கன்னா நம்மளுக்குள்ள தமிழன் நீ ஒட்டுமை வைப்பா. எங்க போய்க்கு இந்த தமிழ் ஒட்டுமை? ஒரு வீட்டுல 4 ரூம், 4 ரூம்ல 4 பேரும் தமிழன் தான். ஆனா 4 பேரும் மாற்றி அவங்களுக்கு காப்பி. ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையை பாடுபடும். பாரு, ஜல்லிக்கட்டுல மாணவர்கள் போராடினாங்க எவ்வளவோ. அப்ப கூட நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். ஒற்றுமையா இரு, எல்லாமே நல்லா நடக்கும். ஒருத்தர் வராருன்ட்டு அவர் வந்து பழகாதீங்க. அதே வந்து அந்த இப்ப அவர் சொன்ன வார்த்தை வந்து இருக்கிற யாருன்னா ஒரு கட்சி, ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சி கட்சியோ ஏதோ ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு ஒருத்தர் அறிவிங்க. ஊழல் நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட யாரும் காசு பத்தி விஷயம் எதிர்பார்க்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, சிகரெட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கட்சி பகிரங்கமா யாருனாலும் அறிவிச்சு சொல்லி பாக்குறோம். என் தலைவர் மேலையில பாரு கடமை செய் பலனை எதிர்பாரான்னு ஒரு வாட்டி அறிவு போட்டார். அப்பயும் என் தலைவர் ஒருத்தரே தான் பண்ணுறாரு. இப்போ விட்டுங்கிறாரு, இப்பயும் ஒரு தலைவர் ஒருத்தரே தான் பண்ணுறாரு. நீங்கள் மீட்டிங் போட்டால் எல்லாமே தின்னாலும் மென்னாலும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு பேச. ஒரு பப்ளிக்கு பொதுமக்கள் பொது சேவைன்னு வந்துட்டா அடுத்தவங்க பணத்தை தின்னக்கூடாது. அங்கேருந்து என்ன வருதோ அதை கண்டு பண்ணு. உன் சம்பளம் என்ன, உன் சம்பளத்தை எடுத்துக்கோ. மக்கள் வர்றதை பிரிக்கணும்.
மக்கள் வர்றதை அப்படி அப்படி அவங்க வீட்டுல அடிக்கிறீங்க. மக்கள் எங்கிருந்தே பழிக்கும், எப்படி பழிக்கும் மக்கள்? இப்போ இன்னைக்கு போக்குவரத்து துறையில நஷ்டம் ஆச்சுன்னா அன்னன்னைக்கு வரும்போது அப்பப்போ கண்டுபிடி. ஏன் உங்களுக்கு நஷ்டம் ஆகுது? வயசாகி சாகிற காலத்தில் இருக்கிறது பிஞ்சின் வரலன்னு அடிச்சுக்கிறாங்க. அவங்க பார்க்க நியாயம் தான். எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த தலைவர், என் தலைவர் வந்துட்டா ஒரே நாளில் நாட்டை தூக்கி நிறுத்திட்டு வரணும்னு நான் சொல்ல வரல. வந்து படிப்படியாக தான் செய்ய முடியும். இன்னைக்கு இவர் சொல்லும் போது இந்த குதிக்கு இன்னைக்கு அன்னைக்கு அவர் 96 கையாறினதுலேருந்து இன்னைக்கு 2016 வரைக்கும் இன்னைக்கு ஒரு அரசியலையும் அவர் எதிர்பார்த்துருந்தாங்கிறீங்க. அவர் இல்லாமல் இன்னைக்கு எந்த எலெக்ஷன் ஆனால் ரஜினி பேர் அடிப்படாமல் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஜினியை திட்டுறதுக்கு யாருக்கும் அந்த இதுவும் இல்லை. அவர் வர்றதும் வராதும் அதே மாதிரி சொல்ற மாதிரி அந்த தமிழ்நாடு அவர் வரலன்னா தமிழ்நாடு ஒன்றும் அழிஞ்சிட்டு போறதில்ல. அவர் வந்தா ஒன்று தூக்கி நிறுத்தி அவர் முடிஞ்சதுதான் அவர் செய்வார். 4 பேர் பார்க்குவாரு என்ன ஏது அப்படின்னு அவருக்கு கொடுத்ததை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு போவார். ரஜினி வந்து தப்புன்னு சொல்றதுக்கு எந்த ஆளுக்கும் அதிகாரி இல்லை. அவர் இந்த வயசுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 வயசு அப்படி மனிதன் ஃபர்ஸ்ட் மனிதன் தொழிலாளி வந்து மனிதன் வந்து இப்போ மகான் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. மகானுக்கு நீங்க என்னத்துக்கு அரசியல்? மகானு வந்து கோயிலே உட்காந்துக்க முடியாது, 4 பேர் பேசுறது கேட்க முடியாது. மகானும் அந்த ஒருத்தர் சொன்னா நடக்குது அப்படின்னா தான் அந்த பவர் அவர்கிட்ட போகும். ஒரு கீழே 10 பேர் தலைமை பல நாளை கூடுப்பா, அவர்கிட்ட 10 பேர் இருக்கிறாங்க, கரெக்டாக கழிக்கிறாங்க அப்படின்னா தான் அந்த 10 பேர் தலைமை கரெக்டாக நடக்கும். அதுக்கு வந்து தலைமை கரெக்டாகணும். அதனால இப்போ வந்து தலைமை சரியில்லை. தலைமை பொதுவாகவே அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லை. அதனால நான் வந்தா என் ரசிகர்கள் கட்டுக்கோப்பாத்து பண்ணி நான் காப்பாற்றிக்கிறேன். இன்னைக்கு 10 பைசா தின்றவங்க என்கிட்ட வராதுன்றார், கரெக்டான வார்த்தை. என் ரசிகன் என்கிட்ட யாரா இருந்தாலும் தின்றவங்க 10 பைசா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க வராதிங்க. ஓகே, ரைட், குட் பை. பணம் சம்பாதிக்க வராதிங்க. வந்தா பாருங்க, இன்னைக்கோட பாருங்க, காமராஜர் அந்த ராஜாஜி காலத்துக்கு காமராஜ் காலத்து வந்து காலங்காலமா அவர் கட்டின அணை இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. தமிழ்நாடு சுற்றிலும் எத்தனையோ அணை நிற்கிது. காமராஜர் காலத்து அணை நிற்கிது. அதுக்கு பின்னாடி வந்து அரசியல்வாதிகள் என்ன நிற்கிது? ஊழல் நிற்கிது மூட்டையா. அந்த மாதிரி பேர் இருக்க மாதிரி செய்யணும் தான் நம்ம தலைவர் நினைக்கிறாரு. இப்போ அந்த அணைக்கு பேச்சு போறதுக்கு 1008 ஊழல் நடக்கும். அன்னைக்கு அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போனாரா காமராஜர்? மக்கள் நல்லா இருக்கட்டும், மக்களுக்கு நல்லா இருக்கட்டும், அங்கங்க அணை கட்டினாரு, தடுப்பணை கட்டினாரு, செஞ்சாரு, பிடிச்சாரு. இன்னைக்கு என்னன்னா அந்த நாட்டுக்கு தண்ணி விடுமானுங்க, இந்த நாட்டுக்கு தண்ணி விடுமானுங்க. காரணம் என்ன? நம்மளுக்குள்ள பிரிவினை, ஒத்துமை இல்லை. வர்றதெல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்கா, ஒத்துமை இல்லை. இதெல்லாம் பார்த்து எல்லாம் அலசி ஆராய்ச்சி. இப்போ என் வயசு நான் இவ்வளோ பேசுறேன்னா தலைவர் எவ்வளோ அலசி எவ்வளோ ஆராய்ச்சின்னு எல்லாம் அலசி ஆராய்ச்சிதான். ஊழல் வந்தால் நிர்வாகம் கெட்டு போயிடும். கரெக்டு. எதுலையுமே ஊழல் வந்தால் நிர்வாகம் கெட்டு. எலி கூண்டில் வச்சா ஓட்டப்படாது, தனியாக விட்டா அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொரண்டி எப்படியா பட்டானு பின்னாடிக்கு யோசிச்சு செய்யறதுதான் எங்க தலைவர். இந்த வார்த்தை சொல்றதுக்கே அவர் கிட்டத்தட்ட 20-22 வருஷம் யோசிச்சுக்கிறாரு. வந்துட்டா எவ்வளவு யோசிக்குவார். அதே மாதிரி தலைவர்கிட்ட கூட வந்துட்டாருன்னா அவர் கரெக்டா நிர்வாகம் பண்ணுவாரு. கூட கரெக்டா ஆளுகள்லாம் கூட்டணி பெருக்கி